புதுச்சேரியில் தனி அணியாக செயல்படுவதாக கூறி 3 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ய பாஜக திட்டம். புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை அவசரமாக டெல்லிக்கு வர கட்சி தலைமை அழைப்பு. சபரிமலையில் பாரம்பரிய மணப்பாதை வழியாக நடந்து செல்லும் பக்தர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பாஸ். கூட்ட நெரிசலில் சிக்காமல் தனி வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விலாசம் கேட்டு சரியாக சொல்லாத வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. தெருவில் நடந்து சென்றவர் மீதும் அரிவாளால் தாக்கிய கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வருகிறது வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு திறந்தவெளி வாகனத்தில் அழைத்துச் சென்று பாராட்டு விழா. உலக அளவில் செஸ் போட்டியின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்வதாக விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக குகேஷின் வெற்றி இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. செஸ் வீரர்களை உருவாக்க ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி தொடங்கப்படும் என அறிவிப்பு. மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அறிமுகம். 269 எம்பிக்கள் ஆதரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க திமுகவின் TR பாலு வலியுறுத்தல். விலைவாசி அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்த வேண்டும். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. பயணிகளின் வசதிக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே துறை. ரயில்வே தொடர்பான அனைத்து வகையான சேவைகளையும் பெற முடியும் என தகவல். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்ய காலம் இருப்பதாக அண்ணாமலை கருத்து. பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கட்டாய கல்யாணம் போல இருக்கும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதில். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட்டுகளை இழந்த போதும் வலுவான நிலையில் உள்ள ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 200 ரன்களுக்கு மேல் முன்னிலை. ஆபீஸ் போயிட்டு எனக்கு ஆபீஸ் சம்பளம் பத்தல, அதனால நான் பார்ட் டைம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு கூட அவங்க ஆபீஸ்ல ஒரு சம்பளம் வாங்குறாங்க, பார்ட் டைமா இந்த 2 வீலர் ஓட்டுறாங்க. நாங்க என்ன சார் ஓட்ட முடியும்? நான் ஃபுல் டைமும் இல்லை பார்ட் டைமும் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த தற்சமயமாக ஆட்டோ டிரைவர்ஸ்னால நிறைய பேர் பிடிச்சி நிறைய துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க சாவி பிடுங்குறதோ இல்லை ஃபோனை பிடுங்குறது, அதேமாரி 10 பேர் சேர்ந்து கும்பலாக சுற்றி எங்களை இப்போ நிறைய பேர் தாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நாங்கள் வீட்டுக்கு கஷ்டத்துனால ஓட்டிகிட்டு இருக்கோம். பார்ட் டைமாக ஓட்டிருக்கோம். இது ஸ்விக்கி ஓட்டுறோம், நிறைய ஓட்டுறோம். பார்ட் டைமாக ஓட்டிருக்கும் போது எங்களுக்கு இது பயமாக இருக்குது. நம்ம என்னென்னா சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது புக் பண்ணுறோம், வர்றாங்க, புக் பண்ணி டக்குன்னு யாரும் போகிறாங்க, அவனுக்கு கரெக்டாக இடத்துக்கு கொண்டு சேர்த்துறா அப்படியா, இல்லை திருட்டுத்தனமை கொண்டு யாராச்சும் மாற்று பண்ணுறாரியா, அது மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு பைக்கு தானுங்க. ஆனால் இருந்தாலும் இதுக்கு சரியான முறை அவங்களுக்கு ஆய்வு எடுத்து அந்த பைக்கில் சரியான இருக்குதா, அது இன்சூரன்ஸ் இருக்குதா, சரியாக இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா சேஃப்டி இல்லைங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சரியான நேரத்தில் விரைவு ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரை காப்பாற்றிய ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத பெருவெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு அந்த 3 நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத திக் அனுபவங்கள் என்றே கூறலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 206006 என்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பீய்த்துக் கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் வெள்ளத்திற்கு நடுவே திடீரென நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதலில் பயணிகள் எண்ணியிருந்தனர். மதுரை ரயில்வே கோட்டம் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பயணிகளுக்கு தெரிய வந்தது, சில மீட்டர் தூர இடைவெளியில் உயிர் தப்பி உள்ளோம் என்று. ஆம், மழை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையில் சரளை கற்கள் வெள்ளை நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. இதை வழக்கமான சோதனை பணியின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலி கண்டறிந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரின் உயிரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் 3 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்த ரயிலுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடும் வெள்ளத்தை கடந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு முதல் ஆளாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து செய்தி வெளியிட்டது. மீட்பு பணிக்கும் பெரும் பங்காற்றியது. இந்த நிலையில் பெரும் விபத்தை தடுத்து நிறுத்திய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலிக்கு ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையில் பணியாற்றும் 100 பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் அலிக்கு வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள 70வது ரயில்வே வார விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விருது வழங்க உள்ளார். எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னா, அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பத்தி பேசும்போது கூட பிஜேபி பத்தி பேசுறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கோம். வர்றங்கண்ணா, இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. அண்ணா, நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும், வருவார்கள். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு இருக்கார் பழனிசாமி. 24 தேர்தலில் முன்ன நீங்க சொல்றது தோல்விகள், இப்ப படுதோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அந்த படுதோல்விகளை மீண்டு வந்து அந்த தோல்வியெல்லாம் வெற்றி ஆகணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம்தான் அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்கு அதுதான் பிராயச்சித்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களை ஏற்றுக்கொள்வர்களை புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற எந்த கட்சியும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார். நீங்க முரண்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணி நிச்சயமாக தொண்டர்கள் அந்த மனம் உகந்து களப்பணி ஆற்ற முடியாது. இது கடந்த கால வரலாறு. ஆகவே நீங்க கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம் பண்றது கூட்டணி அல்ல, இது விருப்ப கல்யாணமா இருக்கணும்.